ஒரு அடர்ந்த காட்டில் மிகவும் தந்திரமான ஒரு நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் உணவைத் தேடி அலைந்த அந்த நரி காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய நீல நிற சாயத் தொட்டியைக் கண்டது. எதிர்பாராத விதமாக அந்த நரி சறுக்கி அந்தச் சாயத் தொட்டிக்குள் விழுந்தது. அதன் உடல் முழுவதும் நீல நிறமாக மாறியது. நீல நிறத்தில் இருந்ததால் அந்த நரி மிகவும் வித்தியாசமாகவும் மர்மமாகவும் தோன்றியது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அந்த நீல நிற நரியைப் பார்த்து பயந்து நடுங்கின. ஏன், காட்டின் ராஜாவான சிங்கம் கூட அந்த நரியின் விசித்திரமான தோற்றத்தைக் கண்டு சற்று பயந்தது. அந்த நீல நரியோ இந்த பயத்தைப் பயன்படுத்தி தான் ஒரு விசேஷமான சக்தி கொண்ட விலங்கு என்று மற்ற விலங்குகளை நம்ப வைத்தது. பயந்த விலங்குகள் அந்த நரியை காட்டின் ராஜாவாக ஏற்றுக்கொண்டன. அந்த நரி ஆணவத்துடன் காட்டை ஆட்சி செய்தது. ஆனால் ஒருநாள் பலத்த மழை பெய்தது. அந்த மழையில் நரியின் உடலில் இருந்த நீல நிற சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கியது. நரியின் உண்மையான நிறம் வெளிப்பட்டது. மற்ற விலங்குகள் அந்த நரியின் தந்திரத்தை உணர்ந்தன. ஏமாற்றப்பட்ட கோபத்தில் அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து அந்த நரியைத் தாக்கின. அந்த நரி தப்பி ஓட முயற்சி செய்தாலும் விலங்குகள் அதை விடவில்லை. இறுதியில் அந்த நரி தனது தந்திரத்தின் விளைவை அனுபவித்தது. நீதி, பொய் மற்றும் ஏமாற்றுதல் ஒருபோதும் நிலைக்காது.